ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் இன்னைக்கு கபடெல்லாம் சரி பண்ணலான்னு எடுத்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, வேளாங்கண்ணிலேருந்து ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அது உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன், மறந்தே போச்சு. அதனால் இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணலான்ட்டு எடுத்தேன். அதனால் ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த கபடை கொஞ்சம் தெரியுதா? இது சரி பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய நைட்டி, பாவாடை, ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் ட்ரெஸ்ஸு. அதை தான் அதனால தான் அதிகம் போடுவேன். புடவை கட்டவும் மாட்டேன். புடவை எவ்வளோ புடவை இருக்குதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. என்ன புடவை எவ்வளோ எவ்வளோ வருஷமாக நான் வச்சுட்டு இருக்கிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ புடவை இருக்குதுன்ட்டு என்கிட்ட. ஆனால் நான் கட்டுறதே இல்லை பாருங்கள். எல்லாம் ஹேங்கர்லேயே மாட்டி வச்சுருக்கு. இதெல்லாம் நார்மல் புடவை. இது நார்மல் புடவை. அப்புறம் இது 1000 rupees இந்த புடவை. இது வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கட்டினேன். எல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கட்டவே இல்லை, ஒரே வாட்டி தான் கட்டினேன். இந்த கலர் பிடிச்சி வாங்கினேன். ஆனால் ரொம்ப வலை மாதிரி ரொம்ப மெலீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி தான் கட்டினேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது 700 ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, ஞாபகம் கூட இல்லை எனக்கு சரியா. பாருங்கள், இதுவும் 700 தான். இது பாருங்கள், இதை நிறைய கட்டியிருக்கிறேன் நான். இது நிறைய கட்டியிருக்கிறேன். அப்புறம் இது வேளாங்கண்ணியில் எடுத்த புடவை ஃப்ரெண்ட்ஸ். இது போன வருஷம் வேளாங்கண்ணிக்கு போனப்போ இதை எடுத்தேன் நான். இது 500க்கு வாங்கினேன். வேளாங்கண்ணியில் மாதா மேலே கட்டின புடவைங்க இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இதெல்லாம் வாங்கணும்னா. அதனால நாங்கள் போனால் எப்போவும் வாங்கிட்டு வருவேன். இது வேளாங்கண்ணியில் 500 ஃப்ரெண்ட்ஸ். இது 500. அப்புறம் இன்னும் இருக்குது வேளாங்கண்ணியில் வாங்கின புடவை என்கிட்ட. இதுவும் வேளாங்கண்ணியில் வாங்கின புடவை தான். இது கோயம்புத்தூரில் வாங்கினேன் நான். கோயம்புத்தூர் சர்ச்சில் வாங்கினேன். வேளாங்கண்ணி மாதா மேலே கட்டின புடவைங்கள விற்பாங்க, அதனால வாங்கினேன். இதுவும் 500 தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகம் விலைலாம் இருக்காது வேளாங்கண்ணியில். அதனால இது. அப்புறம் இப்போ வேளாங்கண்ணியில் வாங்கின நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கொஞ்சம் அடியில் இருக்குது. இது பாருங்க, இது பட்டு புடவை. இது 1000 rupees. ஏன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வாங்கினது. இப்போ ரொம்ப விலை கம்மியில் இருக்குது. நான் எல்லாம் வாங்கி இப்படி தான் சேர்த்து வச்சுப்பேன், கட்டவே மாட்டேன். அப்புறம் இது ஒரு புடவை. இது கத்வால் சொல்லுவாங்க, கத்வால் புடவை, காட்டன். இது நான் வாங்கும்போது இது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட இருக்கலாம். இது 1400ல் வாங்கினேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் டைம்க்கெலாம் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் கட்டவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது பாருங்க, இது எங்கள் பேரன் பேப்டிசம்காக வாங்கினது. இது வாங்கி 3 வருஷம் ஆகுது எங்கள் பேரன் பேப்டிசம்காக. இதுவும் கட்டுறதில்ல, அப்படி தான் வாங்கி வச்சுட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு புடவை. இதுவும் கட்டி நிறைய. இது 1000 rupees ஃப்ரெண்ட்ஸ். நிறைய புடவை இருக்குது பாருங்க, குமிஞ்சு போய் கிடக்காம நான் கட்டுறதே இல்லை. இது பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா பிடிச்சி வாங்கினேன். ஆனால் இது நான் வாங்கலை. இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. என் தங்கச்சி என் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது. ஆனால் ஒரு 2 வாட்டி தான் கட்டினேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை நான், அப்படியே தான் இருக்குது. இதுவும் பாருங்க, இது எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது விலையும் ஞாபகம் இல்லை எனக்கு. இது ப்ளவுஸும் போயிடுச்சு. ஆனால் புடவையை அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆக போகுது, 36 வருஷம் இப்போது. அதனால ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இல்லை, ஆனால் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் 500ல் வாங்கினேன். ஆனால் கட்டவே இல்லை, ஒரு 2 வாட்டி தான் கட்டினேன், அப்படியே வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுவும் புது புடவை தான். இதுவும் பாருங்க அப்படியே மொடன்னு இருக்குது. ஏன்னாக்கா கட்டுறதே இல்லை நான். இது 1000 rupeesல வாங்கினேன் நான். இது பாருங்க, கட்டுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புடவையும் அப்படியே தான் இருக்குது. இது பாருங்க, இதுவும் 1000 rupees தான். 1000 or 1200 சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. எல்லாம் பிடிச்சி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வாங்கிப்பேன். அதில் அதிகம் அவரை கேட்டு வாங்க மாட்டேன்.
அவர்கிட்ட வெறும் சொல்லிடுவேன் வாங்கினன்ட்டு. ஏன்னாக்கா அவர் வந்து தூரம் இருப்பார், டியூட்டி பார்ப்பார் இல்லைங்களா, எங்கள் கூட இருக்க மாட்டார். அதனால கடைக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சதை வாங்கிப்பேன். இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று. இது ஒரு பட்டு புடவை. இதுவும் கட்டினதே இல்லை. இது பாருங்க, இது ஒரு புடவை. இது வந்து எங்கள் தங்கச்சியோட புடவை, எங்கள் சின்ன தங்கச்சியோட. அது வந்து எனக்கு கொடுத்தது. ஆனால் நான் கட்டுறதே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புது புடவை ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அது கல்யாணத்தில் கொடுத்தது வந்து அது எனக்கு கொடுத்தது. நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு மேரேஜ்க்காக வாங்கின புடவை. இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபோனில் லைட்டாக தெரியுதோ என்னமோ, ஆனால் நல்லா நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தெரியுது. வெறும் கல்யாணத்தில் மட்டும்தான் கட்டினேன். 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குது. இது வந்து 2000 இந்த புடவை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெத்துன்னு இருக்கும் அந்த புடவை. ப்ளவுஸ் அப்படியே புதுசாக இருக்குது. அப்புறம் இது ஒன்று. இது வந்து எங்கள் மருமக வந்து சின்ன மருமக மாமி புடவைன்னு வாங்கி கொடுத்தாரு எங்கள் பொண்ணு கல்யாணத்தில். இதுவும் கட்டவே இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக கட்டவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இது வந்து கேரளா புடவை. கேரளாவில் இல்லை, இங்கே ஹைதராபாத்லேயும் விற்கும். அது நான் வாங்கிட்டேன். ஆனால் புதுசில் கட்டினேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குது. கேரளா புடவை 2 இருக்குது என்கிட்ட. இதை பாருங்கள், இது ஒன்று. இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுது. ஆனால் அது புதுசில் கட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே விட்டுடுச்சு என்கிட்டயே. அதனால் என்கிட்டயே இருந்து போச்சு இந்த புடவை. அப்புறம் இது ஒன்று. இது வந்து காட்டன் புடவை. கட்டவே இல்லை பாருங்கள், அப்படியே புதுசாக இருக்குது காட்டன் புடவை. இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதோ ஒன்று பாருங்கள், இது ஒன்று. இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் புதுசில் கட்டினேன், அப்புறம் கட்டத்தையே விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து நார்மலாக சும்மா இங்கே எங்கேயாவது போனால் கட்டிட்டு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சும்மா நார்மல் புடவை. இன்னைக்கு எடுத்தேன் நான், அதனால உங்களுக்கும் காட்டலான்ட்டு நான் இது பண்ணேன். எல்லாம் மடித்து வைக்கலான்ட்டு கபர்டில். இது ஒரு புடவை. இது வந்து எங்கள் பொண்ணுக்கு மஞ்சள் இது பண்ணும்போது வாங்கினது. மஞ்சள் கலர் வேணும்னு சொல்லிட்டு வாங்குச்சு. முந்தானி கூட தைக்கல, அப்படியே இருக்கு பாருங்கள். அப்புறம் இது ஒன்று. இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுடைய புடவை. அது வந்து கொஞ்ச நாள் கட்டிட்டு இங்கேயே வச்சிடுச்சு. அதனால் நான் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நார்மல் புடவை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நார்மல் புடவை. ஆனால் நான் கட்டுறதில்லை, வாங்கி வைப்பேன் ஆனால் கட்டுறதில்லை. இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு என் பர்த்டேக்காக அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே எனக்கு ப்ளவுஸோடு வாங்கி கொடுத்துச்சு. கட்டுவேன் எப்போ. நான் ஏன்னாக்கா நீங்கள் பார்த்ததில்ல, நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகம் போடுவேன், புடவை கட்ட மாட்டேன். இது ஒரு புடவை. இது பாருங்கள், இது கூட 700 ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று. அப்புறம் இதுவும் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த புடவையும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இது. அதிகம் இதை தான் கட்டுவேன் நான் எப்போவுமே. இதை தான் கட்டுவேன். இப்போ கொஞ்சம் எங்கள் பொண்ணு திட்டி எப்போ பாரு இதையே கட்டுறீங்களேன்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கிறேன். இது ஒன்று பாருங்கள். இது எந்த ஃபேவரேட் கலர், இந்த க்ரீன் வந்து. இதுவும் வாங்கினேன், புதுசில் கட்டினேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சில புடவைங்க இந்த விலை கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்காக எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலரு எல்லாமே. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் கட்டினாங்க, அப்புறம் எனக்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து 1000 ரூபாய் இந்த புடவை. இது வந்து வேளாங்கண்ணிக்கு கட்டிக்கிறதுக்காக இது எடுத்தேன். காவி புடவை இது. இந்த வருஷம் தான் எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில், வேளாங்கண்ணியில். அப்புறம் இது வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. கட்டுவேன்னா 2-3 புடவையை தான் அதிகமாக கட்டுவேன். எல்லாத்தையும் கட்ட மாட்டேன். புதுசாக அப்படியே வச்சுருக்கிறேன். அதனால சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா புடவையே இல்லை என்கிட்டன்ட்டு. ஆனால் என்கிட்ட நிறைய இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு புடவை. இதுவும் என்னுடைய ஃபேவரட் கலர். இதுவும் 1000 rupees ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒன்று.
இதெல்லாம் பாருங்க அப்படியே புதுசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கட்டவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் விலைங்க சிலது ஞாபகம் இல்லை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் புடவை. இது ஏன்னாக்கா எங்கள் பெரிய பொண்ணுடைய 10th அப்போது ஃபேர்வெல் இருந்தது, ஃபேர்வெலுக்காக வாங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. ஃபேர்வெலுக்கு எனக்கு இதுதான் வேணும், இந்த புடவை தான் கட்டணுன்றதுக்காக வாங்குச்சு. ஆனால் அப்புறம் கட்டவே இல்லை, அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக. அப்புறம் இது ஒன்று, இதுவும் என்னுடைய ஃபேவரட் புடவை. நான் கட்டுறதுனாக்கா 2-3 இதுதான், இந்த 2-3 புடவை தான் அதிகமாக கட்டுவேன். எல்லாத்தையும் கட்ட மாட்டேன், எதுக்கு தான் சேர்த்து வைக்கணும்னு தெரியாது. வீட்டுக்காரன் சொல்லிகிட்டே இருப்பார் வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன்னு. இது ஒரு கத்வால் புடவை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் 1400 தான். ஆனால் இதெல்லாம் வாங்கி வந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படியே வச்சிருக்கிறேன் பாருங்கள், கலரும் போல, மெரூன் கலர். இதுவும் கத்வால் தான், இது வந்து 1700. சில புடவைங்களது ரேட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஆண்டி விற்பாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட, அங்கேருந்து நான் கடன் வாங்கிட்டு அப்பப்போ பே பண்ணுவேன். இது ஒரு கத்வால் புடவை. அப்புறம் இது ஒன்று பாருங்கள், இது ஒரு பட்டு புடவை. இதுவும் சூப்பராக இருக்கும். கட்டுறது தான் இல்லை, புடவை தான் நிறைய இருக்குது, ஆனால் கட்டுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒரு ஃபேவரட் எங்க புடவை. இந்த புடவை ரொம்ப ஃபேவரட் என்னுடையது. இதுவும் ரொம்ப கட்டிட்டேன், இப்போ வந்து கட்டுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் கூட இன்னமும் இருக்குது. இது கூட 10 வருஷம் 12 வருஷம் புடவை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அப்படியே புதுசாக வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளூ புடவை, பிளெயின் புடவை. நான் வாங்கினேன் பிளெயினாக, எதுக்கு கட்டணுன்னுட்டு இந்த பார்டரை வாங்கி வச்சேன் பாருங்க. இந்த பார்டர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹெவியாகி போச்சு. அது ஹெவியாக இருந்தாலும் என்ன செய்யறேன்னா கட்டவே மாட்டேங்கிறேன், அப்படியே கிடக்குது. என்னதான் செய்யணும் தெரியல. அப்பப்போ வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருப்பார், என்ன வாங்கி வாங்கி சேர்த்து வச்சு கட்டவே மாட்டேங்கிறேன்ட்டு. இது பாருங்க, இதுவும் ஒரு வாட்டி தான் கட்டினேன், இதுவும் கட்டல. பிளவுஸ் அப்படியே புதுசாக இருக்குது. இது வந்து 2000. இந்த கலர் பிடிச்சி, ஆனால் பெரிய பெரிய ஷாப்புங்கள எப்படின்னா அந்த லைட்ஸ்க்காக கலர்ஸுங்க ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால பார்த்து எனக்கு ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு, வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து தான் அவ்வளோவா பிடிக்கல, அதனால ஒரே டைம் கட்டினேன், அப்படியே இருக்கு. அப்புறம் இது ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இதுவும் கலர் ஃபேவரட் தான் என்னுடையது, ஆனால் கொஞ்சம் குத்தம். இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுடைய மாமியார், அவங்க வீட்டுக்கு போனாக்கா காசு கொடுத்தாங்க, நீங்கள் புடவை வாங்கிக்கோங்கன்னுட்டு, உங்களுக்கு பிடிச்சபடி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த புடவை இதெல்லாம் ஃபேவரட் ஸ்பெஷலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது ஒன்று, இது காட்டன் மாதிரி தான். இது பாருங்க, எதுவுமே எடுக்கல, ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் கட்டவே இல்லை, அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புடவைங்க. அப்புறம் இது ஒன்று, இதுவும் பொண்ணு மேரேஜ்க்கு வாங்கினது தான். இதுவும் ரெண்டும் ஒன்றா வாங்கிட்டேன் நான். இதுவும் 2000 ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நாங்கள் சார்மினாரில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டு புடவைங்க வந்து அதிகமாக என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சார்மினாரில் வாங்கினது தான். நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, எல்லாம் சார்மினாரில் வாங்கின புடவை தான் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒன்று, இதுவும் 2000. ஆனால் இதை வந்து நான் கட்டவே இல்லை, கிறிஸ்மஸ்க்குன்னு வாங்கினேன். ப்ளவுஸு புடவை ரெண்டுமே அப்படியே புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்ப்பீங்க என்கிட்ட மெரூன் நிறைய இருக்குதுன்னு. மெரூன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, மேரேஜ்க்கு முன்னிலேருந்தே எனக்கு ஃபேவரெட் மெரூன் கலர்ஸுங்க. இது பாருங்கள் அப்படியே புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து புதுசாக அப்படியே வச்சுருக்கிறேன் இந்த 2 புடவை. எப்போனா யாருக்குன்னா எதுனா இருந்தால் எதுக்கு எல்லாத்தையும் பிரித்து எடுப்பான்னுட்டு அப்படியே வச்சுருக்கிறேன், யாருக்குன்னா ஏதாவது இருந்தால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து எங்கள் தம்பி பொண்ணு கல்யாணம் போன வருஷம் தான் நடந்துச்சு. அது கல்யாணம் இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. அந்த கல்யாணத்துக்கு போனேன், எங்கள் தம்பி வந்து எனக்கு எடுத்து கொடுத்தான் இந்த புடவை. அதனால் இதையும் நான் அப்படியே கவரில் தான் வச்சுருக்கிறேன், இன்னும் யூஸே பண்ணல. ஏன்னா இருக்கிற புடவைங்களையே நான் கட்டுறதில்லை, எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவானே, நாளைக்கு எதுனா பிள்ளைங்களுக்கு வேலைக்கு வரோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒன்று, இது பாருங்கள்,
இதுதான் இந்த வருஷம் வேளாங்கண்ணியில் வாங்கின புடவை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் மாதா புடவை. இது ஒயிட்டு ரெட்டு ரெண்டுமே காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால வந்து எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சு. எனக்கு பிடிச்சிருக்குதுமா கொடுத்துருங்கன்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதா புடவை எனக்கு வேணும், நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்னு சொன்னதும் ஒரு வாட்டி கட்டிட்டு எனக்கு கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதா புடவை. இது வந்து வேளாங்கண்ணியில் இந்த வருஷம் இப்போ போனோம் இல்லைங்களா, அப்போ வாங்கினது. இதுவும் 400 தான். மாதா மேலே கட்டின புடவைங்க, அதனால அதிக விலையும் இருக்காது, நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புடவை. அப்புறம் இது வந்து நேற்று கட்டிட்டு இருந்த புடவை. அப்புறம் சிலது வாங்கியிருக்கிறேன் நேற்று வேளாங்கண்ணிலேருந்து. அது காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் காட்டவே இல்லை உங்களுக்கு, சொன்னேன் ஆனால் காட்டவே இல்லை. இது பாருங்க, இது ஒரு செயின் வாங்கினேன் நான் வேளாங்கண்ணியில். இது வேளாங்கண்ணியில் வாங்கின செயின் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் 100 ருபீஸ் தான். ஆனால் வெளுத்தும் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. இது பாருங்கள், எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது, அதனால இந்த செயின் ஒன்று வாங்கினேன் 100 ருபீஸ்க்கு. அப்புறம் இது இன்னும் ஒன்று வாங்கினேன் பாருங்கள். என்னன்னு தெரியல. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் எனக்கு பிடிச்சிது, அதனால் வாங்கிட்டேன். ஏன்னா கருப்பாக ஆகாது இதெல்லாம், அதனால் வாங்கிட்டு வந்தேன். போடுறதுக்கு இது இல்லை. ஆனால் நேற்று வந்து இதை போட்டேன் நான். இது வரலும் போடல. இதுதான். அப்புறம் இது ஒன்று. இதெல்லாம் ரோல்டு கோல்டு ரொம்ப சேர்த்து வச்சுப்பேன். இதெல்லாம் வேளாங்கண்ணியில் வாங்கினதில்லை, ஆன்லைனில் வாங்கினது. இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினேன். இது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் வாங்கினது. இது 2 மட்டும்தான் வேளாங்கண்ணியில் வாங்கினேன். இது 2 வாங்கினேன். அப்புறம் ஒரு வளையல் வாங்கினேன். இந்த வளையல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளையல் வாங்கினேன் அங்கே தான் வேளாங்கண்ணியில். ரொம்ப பிடிச்சிதுன்ட்டு இதையும் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் பேரனுக்கு விளையாட்டு சாமானெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அதெல்லாம் அவர் கூட அங்கேயே போயிடுது. அப்புறம் எங்கள் பேத்திக்கு வந்து ஒன்றே வாங்கல, ஒரு பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தது. அந்த பர்ஸ் வந்து பிங்க் கலரு. அது எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா அதுதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வேளாங்கண்ணியில் நாங்கள் வேறு எதுவுமே வாங்கலை, இவ்வளோ தான் வாங்கினோம். ஆனால் இந்த செயின்ங்க மட்டும் நீங்கள் போனாக்கா ட்ரை பண்ணுங்கள். 100 ரூபாயில் சூப்பராக இருக்குது, வெளுத்தே போகாது. எனக்கு எங்கள் பொண்ணு நிறைய வாட்டி வாங்கிட்டு வந்திருக்குது. அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்போ வேளாங்கண்ணிக்கு, அதனால தான் அவங்க வாங்குவாங்க. அதை பார்த்து தான் நானும் வாங்கினேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்மல் ஜிமிக்கி. இதுவும் பிடிச்சிதுன்ட்டு ஆன்லைனில் வாங்கினது தான், 100 ருபீஸு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வரலும் கலரும் போல் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வாங்கினேன். இப்படி தான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்போம் நம்ம பொம்பளைங்களுக்கு, என்ன வேலை இல்லைங்களா. அதனால் இது வந்து என் சாடி கலெக்ஷன்ஸ். இது எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ கூட நான் எண்ணிக்கல, கணக்கில்லாத தான் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஓவர் இவ்வளோ புடவை. ஆனால் வந்து இன்றைக்கி மடிக்கிறோன்ற ஒரே காரணத்தால் தான் ஞாபகம் வந்து உங்களுக்கும் காட்டலான்ட்டு நான் பண்ணேன். அதனால் நீங்களும் ஒரு டைம் இது பண்ணுங்கள். நீங்களாம் இப்படி தான் சாரி வச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லை சாரி கட்டுவீங்களா, இல்லை ட்ரெஸ்ஸஸே போடுவீங்களா, இல்லை எப்படி, இல்லை ரொம்ப பழைய புடவையெல்லாம் வச்சு இருக்கிறீங்களா இன்னும், இல்லை தூக்கி. ஆனால் இன்னும் அதிகம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரைடேஸில் வந்து சர்ச்சுக்கு போவேன் ஃபஸ்ட்டு. இப்போ போகிறதில்ல, ஃப்ரைடேஸில் பாஸ்டிங் ப்ரேயருன்னு போவேன். அப்போ போகும்போது ஒரு 5 புடவை 7 புடவை 10 புடவை ஒரு கவரில் வச்சுட்டு போய் யாருக்குன்னா கொடுத்துடுவேன். நான் சேர்த்துக்கவே மாட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக எடுத்துகிட்டு போகல. இப்போ யோசித்து இன்னும் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பங்கிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏழை மக்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவணும். அதனால் பழைய புடவை தான், அதனால் எனக்கு பிடிக்காதுன்ட்டு இல்லை, பிடிச்சதை கூட நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சால் ஏழைங்களுக்கு, என்னாலன்ட்டு இல்லை, நம்ம எல்லாராலையும் முடிஞ்சுதான் நம்ம ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.